உண்மையிலேயே அப்பா அம்மாவோட பாதிப்பு இல்லாமல் ஒரு குழந்தை வளரவே முடியாது. நான் இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கப்புறம் எனக்கு வாத்தியார்கள்லாம் பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் முதலில் நான் தொட்டியில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னை தாளாட்டி என் தாய் பாடி அந்த பாட்டு தான் இன்னைக்கு லியோனியுடைய வாய் மூலமாக அந்த பாட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அன்பில் மலர்ந்த நல் ரோஜா கண்வளராய் என் ராஜா. அடுத்து வேற பாட்டு மாற்றினாங்க, நீலவண்ணா அப்படின்னு முன்றது. அதுக்கப்புறம் சிங்கார புன்னகை கண்ணார சின்னஞ்சிறு கண்மலர் அன்பில் மலர்ந்த நல் பேசாமல் தூங்கிடுவேன். இந்த ஒரு பாட்டையே எங்கள் அம்மா இம்போசிஷன் மாதிரி 15 தடவை பாடி தொட்டியில் படுத்திருக்கும் போதே நீ நேர் விருப்பம் கேட்டவன்டா அப்படின்னு எங்கள் அம்மா அப்போ சொன்னாங்க. ஆனால் நான் படுத்திருக்கும் போது எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா பாடின அந்த பாட்டு இன்னைக்கு ஒசூரில் இந்த மைக் வழியாக உங்களுக்கு பாட்டாக கேட்குதுன்னா என் தாய் எனக்கு குழந்தையாக இருக்கும்போது கற்றுக் கொடுத்த சங்கீதம். எந்த அப்பா அம்மா தன்னுடைய குழந்தை கெட்டு போகணும்னு நினைப்பாங்களா? ஆனால் வாத்தியாருங்க பாருங்கள், எந்த நேரத்தில் பாடம் நடத்தணுமோ அப்போ நடத்த மாட்டாங்க. ஒரு வேகமாக ஓடி வர்றான், திடீர்னு மாடு முட்டி கீழே விழுந்துட்டான். பின்னாடி வந்த தமிழ் வாத்தியார் மாடு முட்டி கீழே விழுந்தோன்னா, மாடு முட்டிருச்சு யாராவது என்னை காப்பாற்றுங்க, மாடு முட்டுது என்னை யாராவது காப்பாற்றுங்க. தமிழ் வாத்தியார் வந்து, தம்பி மாடு முட்டுகின்றது, நிகழ்காலம், நிகழ்கால இடைநிலை கிறு கின்று ஆனின்று, முட்டுகிறது முட்டுகின்றது முட்டான் நின்றது அப்படின்னு தான் சொல்லணும், முட்டுதுன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஏயா இலக்கணம் நடத்துகிற நேரமாயா இது இல்லை. ஐயாவை நொந்துட்டு பின்னால் போனால் தமிழையாவை மாடு முட்டிருச்சு. மாடு முட்டினோடனே தமிழையா கிராமரா பார்ப்பாரு, மாடு முட்டுதுடா டேய் எவனாவது வந்து காப்பாற்றுங்கடா. இவன் போய் நடத்தினான், ஐயா நிகழ்கால இடைநிலை மாடு முட்டுகின்றது. எனக்கு நடத்தின இலக்கணத்தையே திருப்பி நடத்துகிறானே. ஆசிரியர்களுடைய பாதிப்பு வேற, ஆனால் அடித்தளம் இடுவது பெற்றோர்கள் தான்.